வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம நிஃப்டியோட மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட்டை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான என்ட்ரி டார்கெட் நமக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத பார்த்தா நாளைக்கான லெவல்ஸ் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் ஒரு லாஸ்ட் 1 வீக்காவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லாம ஒரு வால்டிலிட்டி ஹையா இருக்கக்கூடிய மார்க்கெட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹை வால்டிலிட்டி அன்கிளியர்டு மார்க்கெட் டைரக்ஷன் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 2 days முன்னாடி 24,500 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே மார்க்கெட் போகும்போது அது பையிங் மொமெண்டம் மேலே போறதுக்கான டைரக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இன்டிமேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கிருந்தே மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சு நம்ம பார்த்துட்டோம். இந்த ஹை பிரேக் அவுட் ஆன கேப் அப் டைரக்டா டார்கெட் 25,050. ஸோ முடிஞ்சது. இன்னை வரைக்கும் நல்லா இருந்தது மார்க்கெட். ஆனால் இங்கிருந்து கீழே டவுன் வர ஆரம்பிச்சது. மறுபடியும் குறைந்தபட்சம் 24,800 வரைக்குமாவது வந்துட்டு போயிருந்தா பெட்டரா இருந்திருக்கும். இல்லைன்னா 850 வரைக்குமாவது கரெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போயிருந்தா ஹெல்த்தியா இருந்திருக்கும். அப்படி இல்லாம இங்கிருந்து மேலே போன டைரக்ஷன் இங்கேயே புல் பேக் ஆகி இப்போ மேலே போகிறது அப்படிங்கிறப்ப என்ன நடக்குதுன்னா பையர் செல்லர் எல்லாரையுமே எல்லா லெவல்ஸையுமே கொண்டு இங்கேயே அக்யூமுலேட் பண்றாங்க. ஸோ இப்போ அதோட இம்பாக்ட் என்னவா இருக்கு? ஹை வால்டிலிட்டி இருக்குது. என்ட்ரிஸ் எடுத்து நம்ம ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன் வந்து ஏதோ கீழே அழகா இறங்கி மேலே போற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா ஸ்பாட்ல இல்லாம இது ஆப்ஷனுடைய டைரக்ஷன் மொமெண்டம் ரொம்ப பயங்கர வால்டிலிட்டியாகவும் ஈஸியா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்காகவும் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 5 மினிட்ஸோட ரேஞ்சுக்குள்ளேயே தான் இந்த ஒரு 2 hours வரைக்கும் மார்க்கெட் நடந்தது. இந்த ரேஞ்சில் ரெசிஸ்டன்ட்ல வந்து நமக்கு கீழே இறங்க ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம அங்கே வந்தா இதுல ஒரு 20 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இறங்கிச்சு. அதாவது 24,950 இருந்து 25,520 வரைக்குமே கிட்டத்தட்ட 20 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கீழே இறங்கி மேலே ஏறுது. ஸோ இது மட்டும்தான் இங்க ஆப்ஷன் நடக்குது. அப்படின்னா இதுல ரிஸ்க் ரிவார்டு வந்து ரொம்பவும் பிரச்சனையா இருக்கிறதுனால நம்ம இங்க என்ட்ரியில ஸ்டாப் லாஸ் தான் அடிச்சது. 2 என்ட்ரி ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆச்சு. அதுக்கப்புறம் அவாய்ட் பண்ண என்ட்ரியை மறுபடியும் பிரேக் அவுட் ஆகும் போதும் நம்ம என்ட்ரியை ட்ரை பண்ணோம். அங்க ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி டைரக்டா டார்கெட் போற மாதிரி ஆயிடுச்சு. ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் நமக்கு கிடைச்சது டார்கெட்ல. மற்ற என்ட்ரி பெருசா நம்ம கிடைக்கல. ஸோ இதுதான் நடந்தது. நம்ம லாஸ்ட் வீக்ல இருந்தே மார்க்கெட் ஹை வால்டிலிட்டி ரிஸ்க் மொமெண்டம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இதுல ரேஞ்ச் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா 24,950 இருந்து 550 ஒரு 100 பாயிண்ட்ஸ் ரொம்ப வால்டிலிட்டியா இருக்குது. நீங்க இந்த டைம்ல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஜோன்ல ஒவ்வொரு கேண்டிலுமே கீழே மேல அது என்ன பண்ணுங்க தெரியலன்ற அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷனான ஒரு லெவல்ஸ் தான் இங்க காட்டிட்டு இருக்கு இன்டிமேஷனை. ஸோ இப்போ அது என்னவா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த இன்டிமேஷன் சப்போர்ட் லெவல்ல டச் பண்ணிட்டு பிரேக் அவுட் ஆகுதா இல்ல ரிவர்சல் ஆகுதான்னு பார்த்துட்டு ஒரு என்ட்ரியை பிளான் பண்ணலாம். அந்த என்ட்ரியும் கூட ஸ்பாட்ல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாத வரைக்கும் ஆப்ஷன்ல நீங்க க்ளோஸ் பண்ணாம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இப்ப நான் பாக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 24,950ங்கிற லெவலை வந்து டச் பண்ணிட்டு மேல பவுன்ஸ் பேக் ஆகும்போது ஸ்பாட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்படி இருக்குது. ஆனா ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்த என்ட்ரியில ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஆனா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறது அப்படிங்கிறதெல்லாம் அங்க இருக்குது. அப்படின்னா அது வால்டிலிட்டியா நடக்குதுன்றதுனால நமக்கு ஸ்பாட் லெவலை ஃபாலோ பண்ணியே ஸ்டாப் லாஸை வந்து நம்ம ஹிட் பண்ணாம அது புக் பண்ணாம வெயிட் பண்ணி பிரேக் அவுட்டுக்கு மட்டும் நம்ம என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னு இல்லாம பிரேக் அவுட் என்ட்ரிங்கிறது ட்ரெண்டிங் மொமெண்டம்ல சூப்பரா இருக்கும். ஆனா இப்போ ரேஞ்ச் மொமெண்டம்ங்கிற போது சப்போர்ட் கன்ஃபர்மேஷன் பை அதுதான் நமக்கு இப்ப பாசிபிலிட்டிஸா இருக்கிறது. ஆனா சப்போர்ட் கன்ஃபர்மேஷன் பை அப்படிங்கிற விஷயத்துல டீப் இந்த மணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மணியில ட்ரை பண்ணும் போதே என்ன மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டைரக்ஷனே போகுது. ஒருவேளை நம்ம என்ட்ரியை ஒரு பிரேக் அவுட் லெவல்ல போட்டு வச்சோம் அப்படின்னா இந்த என்ட்ரியை எடுத்த செகண்ட்ல டார்கெட் ஹிட் பண்ணிட்டு அடுத்த ரெண்டாவது கேண்டில்லையே கீழே மறுபடியும் வந்துருது. ஸோ இந்த மாதிரியான வால்டிலிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது. ஸோ அது இந்த விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல்ல 1 minute கேண்டில்ல கன்ஃபர்மேஷன் எடுக்க பழகிக்கோணுங்க. ஏன்னா ரிஸ்க் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் ரேஞ்ச் மொமெண்டம்ல 1 minute கேண்டில்ல நம்ம என்ட்ரி எடுத்து அதுக்கப்புறம் சின்ன ரிஸ்க் வச்சு நீங்க டார்கெட் பண்ணுங்க. அதுல 1:1 or 2 இது கிடைச்சாலே பெருசு. இல்லைன்னா நீங்க ட்ரேடிங்கை அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ இந்த ரெண்டுமே ஃபாலோ பண்ணாம நம்ம என்ட்ரி எடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து
ஒரு என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சுன்னா உடனே ரிவெஞ்ச் எடுத்து நமக்கு இன்னைக்கு லாஸை ரெக்கவரி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா இந்த மார்க்கெட் டைரக்ஷன் கண்டிப்பா நம்மளுடைய மொத்த கேபிட்டலையும் காலி பண்ணிடும். ஸோ இந்த டைம்ல அப்படி பண்ணாதீங்க. ட்ரேடிங்கை முடிஞ்சா அவாய்ட் பண்ணுங்க, இல்லைன்னா சரியான ஒரு என்ட்ரி எடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி இன்னைக்கு டைரக்ஷன்ல இருந்து நம்ம பார்க்கணும், சரியா பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்றத நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த டைரக்ஷன் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நாளைக்கான மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, நாளைக்கும் கூட கேப் அப்பா கேப் டவுனா என்ன மாதிரியான மொமெண்டம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பிளான் பண்ணணும். முக்கியமான விஷயம், சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது 24,950, ஐ மீன் 55 to 60 இந்த லெவல, இந்த லெவல் வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஆகும். இப்போ புல் பேக் ஆகிட்டு இருக்கக்கூடிய 24,990 இதை நம்ம டெலிகிராம்ல இன்டிமேட் பண்ணணும். 24,990 மேல மார்க்கெட் போகும்போது பை பண்ணுங்க, லாங் போங்க அப்படின்னா. ஸோ இங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போகல, செகண்ட் ஹாஃப் பிரேக் அவுட் ஆச்சு, அங்கிருந்து மார்க்கெட் அந்த லெவலுக்கும் கீழே போகல. ஸோ இந்த லெவல் சப்போர்ட் வந்து இப்ப கரண்ட்ல இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 24,990 லெவலை டச் பண்ணிட்டு மேல போகும்போது கால் எடுங்களேன், இல்ல பிரேக் அவுட் ஆனா புட் எடுக்கலாம். கேப் டவுனா இருந்ததுன்னா சப்போர்ட் 24,960 சப்போர்ட் எடுத்து மேல போகும்போது கால் எடுக்கலாம். பிரேக் அவுட் ஆகும்னா புட் எடுப்போம். இந்த ரெண்டு லெவலுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரே ஒரு கேண்டில், ஒரு ரெட் கேண்டிலோ கிரீன் கேண்டிலோ அப்படி ஃபார்ம் ஆகி அந்த கேண்டில் பிரேக் அவுட்டே ஆகாம அதுக்குள்ளேயே மார்க்கெட் ஜிக்ஸாக்கா போயிட்டு வந்துட்டே இருக்குது, மொமெண்டம் இப்படியே தான் ஏறி இறங்குது அப்படின்னா ட்ரேடை அவாய்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாம நீங்க கேபிட்டலை சேவ் பண்ண முடியாது, ஆப்ஷன்ல நீங்க ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த விஷயத்த ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஸோ நாளைக்கு வர மார்க்கெட்ல நம்ம எதாவது ஃபாலோ பண்ண போறோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கிளியர் பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் டைரக்ஷன் மேல போகுதுன்னா நம்ம டெலிகிராம்ல கண்டிப்பா இன்டிமேட் பண்ணுவோம். நீங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் ஹை வோலட்டிலிட்டியா என்ன மாதிரியான டைரக்ஷன் மைனஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டெலிகிராம்ல நம்ம அப்டேட்டோட போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். நீங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு என்ட்ரி எடுங்க. ரிஸ்க் எடுத்து கேபிட்டல் லாஸ் பண்ணிக்காதீங்க. கேபிட்டல் கையில வச்சிருந்தீங்கன்னா டைரக்ஷன் கிளியர் ஆகும்போது நம்ம கண்டிப்பா சூப்பரான ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படி டைரக்ஷன் கிளியரா இல்லாம இருக்கிற போதே நம்ம அவசரப்பட்டு நம்மளுடைய கேபிட்டலை அட்வான்ஸ் என்ட்ரியோ இல்ல பிரேக் அவுட் அண்ட் ஃபேக் பிரேக் அவுட்ல நம்ம என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் கன் பண்ணி கேபிட்டல் லாஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரியான ஹை வோலட்டிலிட்டி ரிஸ்க் மார்க்கெட்ல எடுக்க கூடாதுங்கிறத முக்கியமான விஷயம் சொல்லணுன்றது தான் இந்த அடிஷனலா நம்ம இந்த டீட்டெயில்ஸா சொல்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரேஞ்சா இருக்கும் பட்சத்தில் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். பிரேக் அவுட் ஆகும்போது பிரேக் அவுட்டை கன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா பிரேக் அவுட் ரிவர்சல்ல அந்த டைரக்ஷனுக்கான கன்ஃபர்மேஷன் எடுத்து என்ட்ரி எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சப்போர்ட் எடுத்து மேல போகுது அப்படின்னா கன்ஃபர்மேஷன் காலும், ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி ரிவர்சல் ஆகும்போது கன்ஃபர்மேஷன் போட்டும் பிளான் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல டைரக்ஷன் அண்ட் எப்படி எல்லாம் ட்ரேடா எடுத்துக்கணும், எதை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுங்க, ஒப்பீனியன் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. Okay friends, thank you. Thanks for watching.